ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். கோவையைச் சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம் மலிவு விலையில் சானிட்டரி நாப்கின் தயாரிக்கும் இயந்திரத்தை உருவாக்கி உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர். அவரை மையமாக வைத்து பேட்மேன் திரைப்படம் வெளியானது. பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார். இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. உலகளவில் அங்கீகாரம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முருகானந்தம் கூறினார். வணக்கம், அருணாச்சலம் முருகானந்தம் பேசுகிறேன். ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. பிளானட் எர்த்தில் மிக உயரிய விருதான நோபல் ப்ரைஸ்க்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. நாமினேட் பண்ணது அக்செப்ட் ஆகிருக்கு. இதுதான் நியூஸுங்க. இது சாதாரணமாக 2 லைன் மாதிரி இருக்கும். ஆனால் இது கிட்டத்தட்ட பரம்பரையில் யாருமே பண்ண முடியாது. அதுதான் உண்மையானதுங்க. ஒரு நகரத்தில் இல்லை, ஒரு நாட்டிலே பண்ண முடியாது. 210 நாட்டில் எத்தனை நாடு நோபல் லிஸ்டிங்கே ஆகாமல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னிங்கன்னா, மொத்தமாக இருக்க 800 கோடி பாப்புலேஷனில் இந்த உலகத்தில் நோபல் ஜூரி அக்செப்ட் பண்ணது ஆஸ் அ இண்டிவிஜுவல் 208 பேர். அப்புறம் என்ஜிஓஸ் அந்த ஆர்கனைசேஷன் 79 பேர். மொத்தம் தான், இவ்வளோ தான் மொத்தமாகவே. சரி, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவங்க 1901 2026 வரைக்கும் இது வரைக்கும் மொத்தமாக கொடுத்து வெறும் 20,000 அவார்டு தான். அப்போ நோபல் ப்ரைஸ் அப்படின்னாலே உடனே உங்களுக்கு தோன்றது என்னன்னிங்கன்னா, சயின்டிஸ்ட்டுக, அட்டாமிக் இன்ஜினியர்ஸுக, கெமிஸ்ட்ரி மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பண்ணுறவங்க, இதுதான் உங்களுக்கு மைண்டில் வரும். அல்லது மிகப்பெரிய போரை தவிர்த்தவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 2-4 கேட்டகரி தான் அவ்வளோதான் இருக்குங்க. கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் பீஸ் ப்ரைஸ். இந்த பீஸ் ப்ரைஸ் உலக அமைதிக்கான அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரி. அப்படிங்கும்போது அதில் நான் ஃபிட்டாக இருக்கேன். அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாட்டுக்கு இடையில் இருக்கிற போரை தவிர்த்து நீங்கள் பீஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரு நாட்டில் இருக்கிற நோயை தவிர்த்து பீஸ் கொண்டு வரலாம். ஒரு நாட்டில் வரப்போகிற ஒன்றை அது மாதிரி ஒரு மென்சுரல் ஹைஜீன் பிரச்சனையினால் ஒரு தாக்கத்தினால பெரும்பாலான நாட்டில் பாதிப்பான பெண்களை அதுலேருந்து மீட்பதற்கான ஒரு வேலையை தொடர்ந்து 20 வருடங்கள் செஞ்சதுக்காக அதை இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் உங்களுக்காகவோ இல்லை உங்கள் நண்பர்களோ உங்கள் ஃபேமிலியோ இல்லை உங்கள் காலேஜோ யாரும் பண்ண முடியாது. இது ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு டீன் லெவலில், ஒரு காலேஜ் டீனில் இருக்கிற பிஹெச்டி வாங்கினா ப்ரொஃபஸர்ஸ் லெவலில் இருக்கவங்க தான் இதை சப்மிட் பண்ணவே முடியும், ஒரு டீம். ஸோ அப்போ அரவிந்த் ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர், அந்த டீன், அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்கிற டீம்லாம் சேர்ந்து ஒரு 1 இயராகவே என்னை ஃபாலோ பண்ணி லேட்டஸ்ட் நாங்கள் என்ன எப்படி நீங்கள் நியூஸில் இவங்களாம் நீங்கள் கேட்பீங்க, எதாவது அண்ணா எதாவது இல்லை புதுசாக எதாவது பண்ணிங்களா, அது மாதிரி அவங்க அப்டேட் கேட்டே இருப்பாங்க. வேறு மற்ற 40 நாட்டிலையும் நம்ம பண்ணுறதுனால எந்த நாட்டுக்கு பண்ணியிருக்கீங்க, என்ன ஏதாவது மெஷின் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, என்ன லேட்டஸ்ட்டுன்ட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் இது நிறைய மறந்துட சொல்லியிருக்கேங்க. இந்த லாஸ்ட் 2 monthஸில் 2 பிஹெச்டி வாங்கினாங்க. ஏற்கனவே ஒரு பிஹெச்டி வாங்கியிருக்கு. இது 3 பிஹெச்டி ஆச்சு இது வரைக்கும். ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, முருகா ஒரு நியூஸ், இந்த மாதிரி உங்களை நாங்கள் நோபல் ப்ரைஸ் பீஸ் ப்ரைஸ் நாமினேட் பண்ணோம், உங்களுக்கு தெரியுமா, இட் கெட் அக்செப்டட் வித்தின் 24 hours. நாங்கள் 23 மணி நேரம் 30 நிமிஷத்தில் என்னமோ அக்செப்டன்ஸ் மெயில் ரிப்ளை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி 2-3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது நாமினேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த லிஸ்டிங் வருங்க. ஸோ அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வருது இட் கெட் ஃபைனலி அக்செப்டட் ஃபுல்லாக அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது நியூஸாக வெளியே வந்துச்சு. அப்போ நான் நினச்சது இது என்ன ஒரு நாமினேஷன் தானே அப்படிங்கும்போது தான் தெரியுது, இது நாமினேஷன் ஆகிறதே ஒரு அவார்டு அப்படிங்கிறது அவங்க விளக்குனாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ஆசியா கண்டத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் கூட இருக்க மாட்டாங்க, இந்தியாவில் இருக்க மாட்டாங்க யாரும். ஏன் உங்கள் ஸ்டேட்டில் எடுத்துக்கோங்க, சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க, அட்டம்ப்டே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது தான் தெரிஞ்சு, ஒரு பால் ஃபுட்பால் மாதிரி விளையாடும்போது பால் நம்ம காலில் வந்துருக்கடோ, அடுத்தது அடித்தா கோல் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன இப்போ எதுக்கு இந்த இன்டர்வியூ அப்படின்னிங்கன்னா, நீங்கள் திரும்ப போடும்போது நம்ம நோபல் வாங்காட்டியும் ஒரு என்னோடய பேக்ரவுண்ட் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 90ஸ்லேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணாங்கும்போது, ஏதாவது பண்ணி ஃபெயில் ஆனவங்க அல்லது ஏதாவது இனிமேல் பண்ண நினைக்கிறவங்க திரும்ப ஒரு உத்வேகம் பெறுவாங்க. ஏன்னா தொடர்ந்து அவங்க பார்க்குறாங்க, ஒரு படம் வருது, பத்மஸ்ரீ வாங்குறேன், ஏதாவது இந்த கலை வாங்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு. ஏன்னா சாதாரணமாக பேசுகிறது இல்லைங்க. ஒன்று ஆஸ்கர் ரொம்ப, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். யாரோ நீங்களே சொன்னீங்க ஆஸ்கர் ரொம்ப விளையாட்டு, ஆனால் ஒன்று தான் நோபல் தான் பாக்கி தான் அப்படின்ட்டு. அது யாரும் வாயும்போதுமோ அது நடந்துச்சு. ஸோ அப்போ இது நிச்சயமாக ஒரு ஏதாவது நம்மளும் புதுசாக பண்ணோம் அப்படிங்கிற அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு நான் ஒரு ஒரு என்ன சொல்ல தூண்டுதலாக இருக்கிறதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. ரெண்டாவது இதன் மூலமாக
நோபல் வருதோ இல்லையோ, இது வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆகும்போது கோயம்புத்தூருக்கு பெருமை, நாளைக்கு ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டாக் ஆஃப் ஸ்டேட் ஆகும்போது ஸ்டேட்டுக்கு பெருமை, நாட்டுக்கு பெருமைங்க. அதில் மாற்றம் இல்லை. இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த அவார்டு கொடுக்கறது எப்படி நீங்கள் பார்க்குறோம்? இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாமே குரூப் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி தான். ஆனால் அருமை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஏன்னா பெரும்பாலும் நோபல்னா தனியாக வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப டஃப்புங்க. சயின்டிஸ்ட் வாங்குவாங்க, அவங்க அந்த இன்டர்வியூவில் பயங்கர இங்கிலீஷ் பேசுவோம். வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் 37 years இன் திஸ் சபாட்டாமிக் திஸ் அப்படிமா. அந்த 3 பேர் நிற்பானுங்க. அதில் பார்த்தா சொட்டையாகி அவனுக்கு எத்தனை வயசு ஆரம்பிச்சாலும் தெரியும், 33 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பான். ஸோ இது மாதிரி தான் டீமாக தான் வாங்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் இதை வந்து அக்செப்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயந்தாங்க. வாங்கியிருக்காங்க. பட் பீஸ் ப்ரைஸில் வந்து பெரும்பாலும் மிகப்பெரிய போரை உதாரணமாக நம்ம ட்ரம்ப் அண்ணன் வந்து ட்ரை பண்ணார், அது அக்செப்டே பண்ணல. ஸோ அதனால தான் இப்போ ஏன் இது வைரல் ஆச்சு அப்படின்னா, விளையாட்டாக யாரோ மீம் பண்ண போய் இந்த மாதிரி ட்ரம்ப் ரிஜெக்ட் ஆனது வந்து முருகானந்தம் அடிக்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே ஆரம்பிச்சதுங்க. யாரோ போட்டு அமெரிக்காவில் போட்டு அது இங்கே அடித்து கடைசியில் அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் பையன் துபாயில் அனுப்பிச்சு அப்புறம் எனக்கு தெரியுதுங்க ஓ அப்படின்ட்டு. ஸோ இது மிகப்பெரிய விஷயங்க. இப்போ உங்களுக்கே தெரியுங்க, இப்போ புட்டின் அப்ளை பண்ண தருவாங்களா? காமன் மேனுக்கே தெரியும், அப்ளையே பண்ண முடியாது. அப்போ அந்த யூரோப்பு, யூஎஸ்ஸு, அந்த ஆசியா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஸோ அந்த இதை வந்து மீடியா மூலமாக வந்து நம்ம தாக்கு பிடிக்க முடியுங்க. இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த நோபல் ப்ரைஸை யார் வாங்கியிருப்பாங்க? யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க வாங்கியிருப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி அதில் இருக்க சயின்டிஸ்ட் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கீங்க. இப்போ இந்தியாவுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக நீங்கள் போகிறீங்க, உங்களை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க, அதுவும் அமைதிக்கான நோபல் பரிசுக்கான பரிந்துரை பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் ஒரு தனி மனிதராக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட சர்வீஸ் நீங்கள் இத்தனை வருஷமாக அந்த பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக இப்போ சின்ன ஒரு கேப்பில் ஒரு விட்டால் யூடியூப்பில் அதில் பார்க்கும்போது ஜெய் பீம் படத்தில் நடித்த மணிகண்டன் வந்து ஒரு அவார்டு வாங்குறாரு, பிஹைண்ட் வுட்ஸில் இதை வாங்குறாரு. அப்போ வந்து யாரோ விளையாட்டை கேட்குறாங்க, மணிகண்டன் எப்போ ஆஸ்கர் வாங்க போகிறீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, அக்கா அந்த இவரில் இது பண்ணுறவங்கள அந்த ஷோ பண்ணுறவங்கள பார்த்து அக்கான்னு சொல்லிவிட்டு, நீங்கள் விளையாட்டை கிண்டல் பண்ணுறீங்க, நான் நிஜமாக நான் வந்து ஆஸ்கர் வாங்கலாம், என்ன பேசுன்னு கூட நான் வந்து ரிஹர்சல் இப்படி ஆடி தலையாட்டு பேசுகிறவர், நான் வந்து ட்ரையல் பார்த்துருக்கேங்கும்போது நான் இது மாதிரி ட்ரையல் பார்த்தேங்க வரும்போது. சப்போஸ் வந்து நோபல் வாங்கலாம், அங்கே 2 minutes எவ்வளோ டைம் தருவாங்கன்னு கூட செக் பண்ணிவிட்டு தே வில் கிவ் 90 seconds அப்படிங்கும்போது எவ்வளோ 1.5 நிமிஷம். ஸோ 90 seconds to 180 seconds போது 3 நிமிஷம் போது என்ன பேசுகிறதுங்கும்போது கண்டிப்பாக அந்த ஜூரிக்கு வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு இடையில் வந்து ஒரு சாதாரண ஒரு சானிட்டரி பேட், ஒரு மென்சுரல் ஹைஜீன் ஒரு ஆளை வந்து தைரியமாக அக்செப்ட் பண்ணதுக்கே நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையில் அதுக்காக தான் உங்களை பார்க்குறேங்க. நீ தரையோ இல்லையோ, இது நீ அக்செப்ட் பண்ணதே வந்து நீ அக்ரி பண்ண மாதிரி, இதை வந்து நீ ஏற்றுக்கொண்ட மாதிரி. இந்த பிரச்சனை இருக்குது உலகத்தில், இது வந்து மேல்நாட்டிலே இருக்குது, உலகம் பூரா இருக்குங்கிறத இன்றைக்கி வந்து நோபல் ஜூரியஸ் அக்செப்டடுங்க, இதில் மாற்றம் கருத்தே இல்லை. ஸோ அதுக்காகுது. ஸோ ரெண்டாவது வந்து இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து ஒரு சென்சிட்டிவ்னால நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு நியூஸ் மாதிரி மேலே வாய்மையை வெல்லுங்க மாதிரி நீங்கள் ஒரு இது போடுவீங்களே, அது மாதிரி வந்து சுகாதாரமான நாப்கின் யூஸ் பண்ணால் அது என்னையா காலங்காத்தில் அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன ஆகுதுனிங்கன்னா, ஒவ்வொரு தடவை டிஃப்ரெண்ட் நியூஸ் வரும் முருகானந்தத்தை பற்றி. ஆனால் உள்ளே போனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மென்சுரல் ஹைஜீன் தான் இருக்கும். இப்போ பேட்மேன் பாலிவுட் படம் வரும், இதுதான். இப்போ ஆஸ்கரும்போம், இதுதான். இன்றைக்கி வந்து நோபல் ப்ரைஸ் அப்படின்னாலும் எங்கே எதுக்குன்னு கடைசியில் போனீங்கன்னா எண்ட் வித் மென்சுரல் ஹைஜீன். ஸோ இது வந்து இந்த கோர் கம்பிட்டன்ஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்லைங்க, அதாவது மாறாமல் இருக்கும் தன்மைங்க. உதாரணமாக நம்ம சிஏ மாதிரி வச்சுக்கலாம், இந்த கொள்கை பிடிப்பு அப்படின்னு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாறாதிருத்தல் தன்மை தான் வந்து இன்றைக்கி இந்த விருதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கான காரணம். இப்போ இந்த 150 கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்திய நாட்டில் நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி உங்களை மாதிரியான நிறைய கண்டுபிடிப்புகள் வச்சுருக்காங்க. அவங்க எப்படி வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கு நீங்கள் உத்வேகம் கொடுக்கக்கூடிய விதமாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்லக்கூடியது? இல்லை, நான் இங்கே ஒரு டிஸ்கரேஜ் பண்ணலைங்க. நான் சத்தியமாக முதல் நாள் பண்ணும்போது நம்ம நோபல் அப்ளை பண்ணுங்க பண்ணியிருப்பாங்க. இல்லவே இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒய்ஃப் போயிட்டாங்க, ஊரே வந்து பைத்தியக்காரர் நினச்சி துரத்தி விட்டாங்க, யாருமே நம்பலை, சாப்பாடு இல்லை. ஸோ அந்த கண்டிப்பாக எதுவுமே எதிர்பார்க்காம உங்களோட வேலையை மட்டும் செய்யுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுங்க, உலகம் மாறிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி முன்னாடி மாதிரி வந்து நீங்கள் போய் தம்பட்டம் சொல்லுவாங்க, அது இங்கிலீஷில் வந்து ட்ரம்பட்டிங்பாங்க. நீங்கள் தம்பட்டம் அடிக்க வேண்டியது இல்லைங்க. டூ சம்திங், த வேர்ல்டு வில் ட்ரம்பட் ஃபார் யூங்க. நீ ஏதாவது செய், உலகம் உன்னை வாட்ச் பண்ணிடுது. உண்மை இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஈரானில் நடந்தது என்ன சண்டைன்னா முதல்ல என்ன ஆகுங்க, போய் வால் எடுத்து 1000 குதிரை வரும், மெல்லமாக வந்து பீரங்கி வரும். இப்போ அது எல்லாமே பின் பாயிண்ட்டுங்க. இந்த ஆள் தூக்கணும்னா அந்த ஆள் மட்டும் தூக்குறாங்களா, பின் பாயிண்ட் மாதிரி.
ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் எது பண்ணாலும் பின் பாயிண்ட்டை உங்களுக்கு வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது எஸ்பெஷலி நீங்கள் வந்து யூரோப் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு ஆப்போசிட்டானா அந்த நாட்டுக்கு அல்ல, அந்த நாட்டுக்கு உற்பத்தியாகிற பொருளுக்கு எதிராக நீங்கள் எங்கே தொட்டாலுமே அவங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் அவங்கள பேச வேண்டாம். நீங்கள் ஒரு மினரல் வாட்டர் எடுத்தாலும் கூட அவங்களுக்கு நாளைக்கு காலையில் இல்லை அடுத்த நிமிஷம் அங்கே தெரியுங்க, இந்த வாரம் அட்டம் பண்ணுறாங்க. ஒன்றில் டீடாலரைசேஷன் நீங்கள் பேசவே முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. பிகம் எ வில்லேஜ், ஆனால் வந்து டெவலப் ஆகலை. இது ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குங்க. இட் இஸ் பிகம் எ வில்லேஜ், ஆனால் 84% அதே லெவலில் தான் இருக்குது. அதே லெவலில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நீ அங்கேயே உங்களை நிற்க வைக்கிறதுக்கு, உதாரணமாக வந்து ஒரு வண்டி வந்து எலக்ட்ரிக் வண்டி வாங்குறீங்க, அந்த பேர் சொல்லலைங்க, அந்த வண்டி வந்து அந்த கம்பெனி எங்கே வேணால் நிறுத்தலாங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குன்னா எவனால் வாங்க முடியுமா? நீங்கள் டியூ கட்டலின்னா நீ எங்கே இருந்தாலும் அவன் டெல்லியிலேருந்து ஆஃப் பண்ணிட முடியும் உங்கள் வண்டியை. இது மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃப்ரீடமாக நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ எதுவுமே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பை தேடி ஓடிட்டு வேலையை தேடி ஓடிட்டு இருக்கிறத விட உங்களால் என்ன முடியுமோ உங்கள் கிராமத்தில் உங்கள் நகரத்தில் வந்து இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்து உங்கள் அறிவின் மூலமாக உங்கள் படிப்பின் மூலயமா நீங்கள் பண்ணும்போது அது மெல்லமாக விரிவடைந்து உங்கள் கிராமம் மெல்ல நகரமாகி உங்கள் மாநிலமாகி இப்படி நான் ஆன மாதிரி இந்தியா ஆகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏஷியா அப்புறம் வேர்ல்டு லெவலில் போயிருங்க. பட் வந்து உங்களுக்கு பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். என்ன சொல்கிறாங்க, 2 சொல்லுவாங்க, அறிவு வயசும்பாங்க. விளையாட்டை சொல்லுவாங்க, ஐயோ வயசாகிறது ஏன்னா WISங்க. ஸோ அந்த பெருந்தன்மை அந்த பக்குவம் அப்படிங்கிறது வயசானால வர்றது ஐயா, அது வந்து அனுபவத்தினால வருது. அப்படிங்கும்போது இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது வந்து காலத்தால் மட்டுமே தர முடியுங்க, படிப்பினால் வராது. ஸோ அந்த அனுபவம் பெறுவதற்கு படித்து விட்டு சிறிது காலத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இந்த அனுபவம் தானாக வரும். யூ வில் கெட் வைஸ்.